படம் நல்லா இருக்கு ப்ரோ. வந்து எப்படி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா கொண்டு வந்திருக்காங்க. தமிழோட பத்தி சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. நல்லா இருக்கு ப்ரோ படம் ஓவராலா. ப்ரோ மெசேஜ் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து தமிழருக்கு வந்து தமிழை தான் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா யாரும் பிறல நம்பாதீங்க நீங்க. அது வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. புரியல ப்ரோ. ப்ரோ ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஏன்னா வந்து எந்த ஒரு 18+ கண்டென்ட்டும் இதுல கொண்டு வரல. ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம் ப்ரோ இந்த படத்தை. ஆனா தேங்க்ஸ். நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப சொன்னா ப்ரோ. இல்ல இல்ல மெசேஜ் என்னன்னா ஆக்சுவலாக வந்து கத்தி எடுத்தவங்க கத்தியால் தான் சாவான்ற மாதிரி ஒரு கதை ஆக்சுவலாக. ரெண்டாவது வந்து இந்த இந்த யாழ்ப்பாணத்துலேருந்து எப்படியும் வந்து இங்கே என்ன எப்படி டேக் ஓவர் பண்ணுறாரு, எப்படி சார்ட் அவுட் பண்ணுறாருன்றது அந்த ஆக்சுவலாக ரொம்ப பயங்கர ஆக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப வெற்றிமாறன் படத்தில் எப்படி இருக்குமோ ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், சின்ன குழந்தைங்களாம் கொஞ்சம் பார்த்து பார்க்குற மாதிரி இருக்குது. மற்ற எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப சூப்பராக இருக்குது. வெறித்தனமா இருக்குது. ஆர்யா சார் ஆக்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. அவரு சார்பட்டா படம் பார்த்தோம்ல, அந்த மாரி இது. அந்த பேக்ரவுண்டு ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டு படம் சார்பட்டா எப்படி இருந்தது படம், அந்த மாதிரி இருந்தது ஸ்டார்டிங். படத்துல என்ன மெசேஜ்? படத்துல மெசேஜ் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த தலித்து மக்களை தாங்க யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஒரு சிஎம் எப்படி பணம் வருது, அவர் யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இருக்கு. சிஎம்மோட அவரோட சம்பளம் எதுவும் இல்லை, யார் அவர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கிளைமேக்ஸ் எல்லாம் காமிச்சிட்டாங்க. ரெண்டாவது இந்த படம் செகண்ட் ஹாஃப் எல்லாமே நல்லா எனர்ஜியோட ஜாலியாக இருக்குது. படம் இந்த படத்துக்கு 10க்கு எவ்வளவு ரேட்டிங்? 4 ஸ்டார். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வெந்து தணிந்தது காடு, அது இல்லடா, அப்போ வெந்து தணிந்தது காடு. இப்போ ஆர்யாவின் அனந்தன் காடு, அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. ஆர்யா அவர்களுக்கு இதுவரைக்கும் நடிக்காத ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம். அவர் இலங்கை தமிழ் பேசுனா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படி அஜித் சாரோட அந்த கொஞ்சி பேசுகிற அந்த வாய்ஸ் இருக்குமோ அப்படி தான் நீங்கள் இது வரைக்கும் ஆர்யாவோட குரல் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஒரு வீரமான கம்பீரமான தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையோட அந்த இலங்கை போராளியாக இருக்கிறாரு. அப்படி அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி இருக்கிறவர் தான் இந்த ஆர்யா அவர்கள். நல்லா சூப்பராக நடிச்சிருக்கார். ரொம்ப அசால்ட்டான நடிப்பு. அதாவது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சார் என்ன பிரச்சனை, 25-30 வருஷத்துக்கு முன்னாடி குருதிப்புணல் அந்த படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கமல் சார், அர்ஜுன் சார் அவங்களுடைய நடிப்பு எப்படி இருக்கும், ரொம்ப செட்டில்டாக நடிச்சிருப்பாங்க. ஒரு மணிரத்னம் சார் படம், அந்த படம்லாம் பார்க்கும்போது அதில் உள்ள நடிகர்கள்லாம் மிகைப்படுத்தி நடிக்காமல் அந்த கேரக்டராகவே ரொம்ப செட்டில்டாக நடிச்சிருப்பாங்க. அப்படித்தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒரு கதாபாத்திரமுமே நல்லா செதுக்கி வச்சிருக்காரு ஜியோன் கிருஷ்ணகுமார். அந்த இயக்குனர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தின் தயாரிப்பாளர் வினோத்குமார் அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு கெட்ஸ் வேணும். ஏதோ ஒரு வியாபார நோக்கத்தில் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் தான் ஒரு தமிழன் அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் இந்த வினோத்குமார் அவர்கள் அனந்தன் காடு இந்த படத்தை வந்து தயாரித்திருக்காரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இதில் நிறையா நடிகர்கள், போஸ் வெங்கட் இதில் நடிச்சிருக்காரு, சுனில் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இப்படி பேன் இண்டியா படத்திற்கு தேவையான அனைத்து நடிகர்களுமே இந்த அனந்தன் காடில் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்துக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கிறது மியூசிக் தான். மியூசிக் எக்ஸ்ட்ரானரி. நம்ம ஒரு இடத்துல கூட இந்த பக்கம் திரும்ப முடியாது. அப்படி மியூசிக் சும்மா தர 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 அப்படின்னு மியூசிக் போட்டிருக்காரு. அதே மாதிரி வசனம் எழுதியிருக்கிற ஒரு பேர் தெரியல, நல்ல உணர்வுபூர்வமான வசனங்கள் எழுதியிருக்காரு இந்த அனந்தன் காடு படத்திற்கு. உண்மையிலேயே இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபைட்டு அதே மாதிரி உண்மையிலேயே நம்ம ஒரு டீ கடைக்கிட்ட சண்டை போடும்போது எப்படி போடுவோம், ஒரு காலேஜில் சண்டை போடும்போது எப்படி போடுவோமோ அதே மாதிரி உண்மையான சண்டையாக தான் இந்த படத்தில் பார்க்கும்போது தெரியும். அந்த சண்டை பயிற்சியாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி அனைத்துமே அனந்தன் காடுக்கு எனக்கு தெரிஞ்சு நேஷ்னல் அவார்டு வாங்கிறதுக்கான அனைத்து பொருத்தங்களுமே இந்த அனந்தன் காடு படத்துக்கு இருக்குது. ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. இல்லை என்ன சார் மெயின் வில்லா? அவர் இந்த கருப்பு படத்துலலாம் வருவார்னு நினைக்கிறேன். நல்லா எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காருங்க. அதுக்கு தான் அந்த அவர் மலையாள ஆக்டர்னு நினைக்கிறேன். மலையாள ஆக்டர் அவர். ஸோ அதனால தான் நிறைய அவார்டுகள் எல்லாமே மலையாள நடிகர்கள் வாங்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தின் மூலமாக தமிழ் படத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி அனைத்து கதாபாத்திரம் அந்த வில்லன் நடிகர்கள் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த வில்லன் நடிகர்களுக்கு தமிழ் டப்பிங்கில் குரல் கொடுத்துருக்கிற நிலகல் ரவி, ஜான் விஜய், இளங்கோ, அவங்க எல்லாருமே அப்படியே அந்த குரல் பார்க்கும்போது அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி அமைஞ்சிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. உண்மையிலேயே இந்த படம் பார்க்குறவன் மனசுக்குள்ள ஒரு தமிழன் அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் இந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு 15 நிமிஷம் அந்த இலங்கையில் நடக்கிற அந்த சம்பவங்கள் அப்படியே கண் முன்னாடி பார்க்கும்போது நமக்கே அப்படியே கண் கலங்கும். நம்மளுடைய அக்காவுக்கு, நம்மளுடைய தம்பிக்கு, நம்மளுடைய தங்கைக்கு நடக்கிற அந்த கொடூர சம்பவங்கள் எல்லாமே இந்த படம் பார்க்கும்போது தெரியும். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. சூப்பர். எக்ஸ்ட்ரானரிங்க. நான் தான் சொல்கிறேன், இந்த படம் பார்க்கும்போது அது ஒரு படமாகவே தெரியாது. இலங்கையில் நம்ம கண் எதிர்க்க நடக்கிற சம்பவங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படம் பார்க்கும்போது, இந்த அனந்தன் காடு படம் பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி லொக்கேஷனும் சரி, கேமராவும் சரி, எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.